அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது, நீங்கள் எந்த கட்சி? நீங்கள் கட்சின்னோடனே இந்த அரசியல் கட்சி இந்த மாதிரி நினைக்காதீங்க. நமக்குள்ள ஒரு கட்சி இருக்குது. உடல் ஒரு கட்சியாகவும், உயிர் ஒரு கட்சியாகவும், அறிவு ஒரு கட்சியாகவும், மனம் ஒரு கட்சியாகவும், அடுத்து ஆன்மா ஒரு கட்சியாகவும், இறைவன் ஒரு கட்சியாகவும் இருக்கிறார். அந்த ஒரு 5 வகையான கட்சியை நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்க, அதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உடல் என்ற கட்சி எடுத்துக்கிட்டால் உணவு, பார்ப்பதற்குரிய இன்பங்கள், செவிக்குரிய இன்பங்கள், நுகர்வதற்குரிய இன்பங்கள், தொடுதலுக்கு உரிய இன்பங்கள், இதையே நாட்டமாக கொண்டிருக்கும் இந்த உடல் கட்சியில். நீங்கள் இந்த கட்சியிலேருந்தும் நீங்கள் விடுபடணும், சரிங்களா? அடுத்து உயிர் என்ற கட்சி. உயிர் என்ற கட்சினா நம்ம ஒருத்தவங்களை உயிருக்கு உயிராக நேசிச்சிருப்போம். நம்ம உயிருக்கு உயிராக ஒரு சொத்தையோ, ஒரு பணத்தையோ, ஒரு நகையோ நம்ம அதில் ஒரு ஈடுபாடுடன் இருப்போம். அது போயிடுச்சுன்னா என் உயிரே போயிடுச்சு, அது இல்லைன்னா எனக்கு என் உயிரே இல்லை அப்படின்னு சொல்கிற மனிதர்களும் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. அடுத்து மனம். இந்த 2 உடல் உயிருக்கும் ரெண்டுமே அத்தாரிட்டி மனம் என்ற ஒரு கூட்டணி கட்சி. இந்த மனம் என்ற கட்சி ஒழுங்காக இருந்தால் இந்த உடலும் உயிரும் என்ற கட்சி நல்லபடியாக இருக்கும். மனம் என்ற கட்சி சொதப்பினுச்சுன்னா டோட்டலாக உங்களுக்கு சொதப்பிடும், சரிங்களா? இந்த மனம் என்ற கட்சி விருப்பத்துடன் தான் இருக்கும். இந்த லௌகீகத்தில் மாட்டிக்கிடுச்சுன்னா, அது மாயையில் மாட்டிக்கிடுச்சுன்னா, ஆணவம், கண்மம், மாயை இதில் மாட்டிடுச்சுன்னா, அது உங்களை மரணமில்லா பெருவாழ்வுக்கு இழுக்காது. உங்களை மரணத்தின் பிடியில் உங்களை ஆள்படுத்தும். மாயையால் ஆன மனக்கட்சி தான் இந்த மனம் என்ற மனக்கட்சி. அடுத்து ஆன்மா. நீங்கள் ஆன்மாவை பிடிச்சிட்டாலே நீங்கள் அடுத்து இறைவனை நோக்கி நீங்கள் போயிடுவீங்க. ஆன்மாவும் இறைவனும் ஒரே சேம் கேட்டகரியில் தான் வரும், சரிங்களா? நீங்கள் அந்த ஆன்மான்ற கட்சிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதான் புனிதமான ஒரு கட்சியாக இருக்கும். அடுத்து இறைவன். நீங்கள் இறைவன்கிட்ட நீங்கள் சரணாகதியாக ஆகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் என்பது உங்களுக்கு ஏற்படும். இதுதான் இந்த ஒரு 5 வகை கட்சி சொன்னோம்ல, அதுலேயும் நிறையா இருக்குது. அறிவுன்ற கட்சி இருக்குது. அறிவு நல்லது கெட்டதுங்கிறது பகுத்தாய்வு செய்யும். சித்தம் என்பது உங்களோட பிறவியோட கணக்கை அது எடுத்து போட்டு அது சித்தாய்வு செய்யும். இந்த மாதிரி ஒரு 5 கட்சி இருக்குது. 5 கட்சியில் நீங்கள் எந்த கட்சின்னு நீங்கள் முடிவு பண்ணி தியானமோ, தவமோ, தானமும் தவம்னு அவைத்தாய் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பிற்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பிற்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை நானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்று திருமூலர் தெய்வமும் பாடுவார். அதனால் நீங்கள் எந்த கட்சின்னு பார்த்துட்டு அந்த கட்சியிலேருந்து நீங்கள் இறைவன் கட்சிக்கு வாங்க. மெஜாரிட்டியான பீப்புள் இந்த உடல், உயிர், மனம் இந்த 3லே தான் 99.1% இந்த 99% இந்த உடல், உயிர், மனம் இதிலேயே தான் போராடுவாங்க. இந்த 1% மக்கள் தான் ஆன்மா பற்றி தெரிஞ்சுக்கிறது, இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க. அது எதனால் முடியும்? ஜீவகாருண்யம், தானம், தவம், நல்ல வார்த்தை, அன்பான பேச்சு, இதனால தான் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இதுதான் இந்த ஒரு 5 வகை கட்சி. நீங்கள் எந்த கட்சின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.